திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கின்னொருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை. அழகான பாட்டு. என் ஒழிந்திலை உகந்த தோழன்னி இங்கொழி என்று உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழன்னி எனக்கிங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மன திருந்திட ஆழிவண்ண நின் அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே. திருவரங்கநாதனிடத்திலே திருமங்கையாழ்வார் சரணாகதி பண்ணுகிறார். பெரிய திருமொழியில் 5ஆம் பத்தில் 8ஆம் திருமொழி 10 பாசுரங்கள். அதில் சொல்லுவது, எவ்வளவு தான் இருக்கிற ஆச்சாரம் உடையவனா, அனுஷ்டானம் இருக்கிறவரா, பெரிய படிப்பாளியா, என்ன உண்டு குகனிடத்திலே? ஒன்றும் இல்லை. ஏழை ஏதலம், ஞானத்திலும் குறவு. ஏதோ அவருக்கு இருக்கிறது அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். பெரிய ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னாது என்றவனை தாழ்ந்தவனே பார்க்காமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இறங்கி இன்னருள் சுரந்து. இறங்கி என்றால் என்ன? இன்னருள் சுரந்து என்னால் என்ன? இறங்குவது, நம்மால் நம்முடைய கஷ்டங்களை போக்கிக்க முடியலையே, இவன் ரொம்ப தவிக்கிறானே, இவனுடைய அனிஷ்டங்களை இவன் கஷ்டங்களை நாம் போக்கி விடுவோம், அதற்காக இறங்குகிறார். கஷ்டங்கள் போனா போருமா? அனிஷ்டம் தொலைந்தா போராது, இஷ்டங்கள் வேணுமே, அதுக்குத்தான் இன்னருள் சுரக்கிறார். இறங்கி இன்னருள் சுரந்து, முதலில் இறங்குகிறார், அடுத்தது இன்னொருள் சுரக்கிறார். அனிஷ்டத்தை போக்குவார், இஷ்டத்தை கொடுப்பார். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். ஆபத்துக்களையெல்லாம் போக்குகிறார், சம்பத்துக்களையெல்லாம் கொடுக்கிறார். ஆபத்தை போக்குறது இறங்கின்னு சொன்னார். இன்னொருள் சுரந்து சம்பத்தை கொடுக்கறது இன்னொருள் சுரந்து என்றார். அருள் சுரந்துன்னு சொன்ன போறாதா? இன்னருள் சுரந்துன்னு ஏன் கூறுகிறார்? பாசுரங்கள்னால் அக்ஷர லட்சம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 அர்த்தங்கள் இருக்கும், ஆழமான கருத்து இருக்கும். அதை கொண்டு தான் ஆழ்வார்களுடைய பாட்டே. இன்னருள் சுரந்து. நாம் கூட சிலருக்கு அருள் சுரக்கலாம். ஒருத்தர் வந்து கேட்குறார், இன்னதை பண்ணி கொடுங்கிறார், அருளோடு அவருக்கு பண்ணோம்னு வச்சுங்க. ஆனால் அவருக்கு பண்ணோம்னு நினைப்போம், அவர் பயனுக்காக செய்தோம்னு நினைப்போம், 2 பேர்கிட்ட சொல்லவும் சொல்லுவோம். ஆனால் ராமன் யாருக்கு எதை செய்தாலும் அவனுக்காக செய்தேன்னு நினைக்க மாட்டாராம். நம்ம குழந்தை, நம்ம மக்கள், நம்ம பிரஜைகள், பிரஜைகளுக்கு ஒன்று பண்ணால் அதானே என் கடமை, அதானே எனக்கு திருப்தி என்று தன் பேராக தனக்கொரு பாக்கியமாக கருதுவார்.